நம்ம இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை வைக்க போகிறோம். அகத்திக்கீரை வாங்கி வச்சுருக்கோம். உடம்புக்கு வந்து அகத்திக்கீரை ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம அடிக்கடி சாப்பிட மாட்டோம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்லாம். இது வந்து நமக்கு பசி எடுக்கும், வயிற்றுக்குள்ளே உள்ள பூச்சிகளை வந்து கொல்லும். இந்த கீரை லேசாக கசப்பாக இருக்கும், அவ்வளோதான். லைட்டாக கசக்கும். கொஞ்சம் பிஞ்சு கீரையாக வாங்கிட்டோம் அப்படின்னா கசக்காது. ரொம்ப முத்தின கீரை தான் கசக்கும். இந்த கீரையை வந்து நம்ம உருவும் போது நல்லா இப்படி ஈஸியாக உருவிடலாம். இப்படி அழகாக உருவ வரும். மற்ற கீரை மாதிரி கிடையாது. இது வந்து சீக்கிரமே உருவிடலாம். வெறும் இந்த கட்டை மட்டும் இப்படி வந்துடும். இது உருவுறதுக்கு சின்ன பிள்ளை கூட உருவிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக உருவுற கீரை அகத்திக்கீரை தான். நம்ம இப்படி அகத்திக்கீரை இன்றைக்கி வச்சு பார்ப்போம். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ வந்து கடுகு போட்டிருக்கோம். கொஞ்சம் உளுந்து போடுவோம். கடுகும் உளுந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போடுவோம். வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம கீரையை போட்டுருவோம். கொஞ்சம் உப்பு, தூள் உப்பு ரொம்ப போட்டுற வேண்டாம். அந்த கீரை வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி கசப்பு தன்மையாக இருக்கும், லைட்டாக கசக்கும். ஆனால் இது வந்து கொழுந்து கீரை, அந்தளவுக்கு ஒன்றும் கசக்காது ரொம்ப. இருந்தாலும் நம்ம உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ரொம்ப கொஞ்சமாகிடும். கீரை எல்லா கீரையுமே அப்படித்தான். ஏன்னா எல்லாமே நீர் சத்தாக இருக்கிறதுனால கீரை வதங்கின உடனே ரொம்ப கொஞ்சம் ஆயிடும். இதில் தண்ணி எதுவும் ஊற்றிடக்கூடாது. இதை வந்து நம்ம அப்படியே மூடி ஒரு 5 நிமிஷம் தப்போம். கிண்டி விட்டுக்கிறோம். எடுத்து நம்ம அப்பைக்கப்போ கிண்டி விட்டுக்கிறோம். கீரை வந்து நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சு. இங்கே எவ்வளோ கீரை போட்டோம், கட்டி நிறையா போட்டேன். இவ்வளோதான் இருக்குது. நல்லா கொழுந்து கீரை. முத்தின கீரைனா கொஞ்சம் கூட இருக்கும். இது பூராமே நல்லா கொழுந்தாக இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பை நம்ம குறைச்சி வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். கீரையில் போடுறதுக்கு தேங்காய் அரைக்கிறோம். திருவியும் போடலாம். நம்ம அரைச்சி போட்டாத்தான் சீரகம் பச்சை மிளகாலாம் போட முடியும். இப்போ 2 பச்சை மிளகா போடுறேன். கொஞ்சம் சீரகம் போடுறேன். இதை வந்து நம்ம நல்லா ஒரு பருப்பருக்கே அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம அடுப்பை குறைச்சி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காயை போடுவோம். இதுக்கு மேலே நம்ம விட்டாலும் உள்ளுக்குள்ள கருக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து தேங்காய், சீரகம், சின்ன சீரகம், நம்ம பச்சை மிளகா 2 போட்டிருக்கேன். அவ்வளோதான். கீரைக்கு வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. போட்டோம்னா இந்த கீரைக்கெலாம் போட்டோம்னா இது கருவேப்பிலை மாதிரியே தான் கீரையும் இருக்கா. நம்ம வந்து மெல்லாமல் சாப்பிட்டோம்னா தொண்டையில் மாட்டிக்கிறோம். சின்ன பிள்ளைய வந்து மெல்லாமல் சாப்பிட்ருவாங்க. பெரிய ஆளுக்க மென்று சாப்பிட்ருவோம். சின்ன பிள்ளைய வந்து 1-2 சாப்பிட்டுச்சு மென்று அப்படின்னா அந்த கருவேப்பிலை போய் தொண்டையில் மாட்டிக்கிறோம். அதனால் இந்த கீரைகளுக்கெல்லாம் கருவேப்பிலை நம்ம போடக்கூடாது. இப்போ வந்து கொஞ்சம் லேசாக அடுப்பை கூட வச்சுக்கிட்டு இதை கிண்டி விடுவோம். தேங்காய் போட்ட உடனே லேசாக ஈரம் அடிக்குது. அந்த நீர் சத்து வத்துற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வேக விடணும். சூப்பராக இருக்கும். தேங்காய் வந்து திருவி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நமக்கு இந்த சீரகம் பச்சை மிளகாலாம் நம்ம அரைச்சி போடுறதுனால நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதாயிடும். நீர் சத்து வந்து இந்த அளவுக்கு வத்திருச்சு நல்லாவே. இங்கே பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரம் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி கிண்டி விடுவோம். கீரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அகத்திக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாதத்தில் ஒரு தடவையாவது வச்சு நம்ம சாப்பிடணும்.
அது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கும் நம்ம கீரைக்கு வத்தல் கிள்ளி போட்டும் தாளிக்கலாம். நான் சும்மா 2 பச்சை மிளகாய் வச்சு அரைச்சிட்டேன். நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.